ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ப்பப்பை எடுத்த எல்லாத்துக்குமே வர ஒரே டவுட் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க டாக்டர், கர்ப்பப்பை எடுத்தால் வந்துட்டு வெயிட் கூடுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வெயிட் கூடிருமா டாக்டர், அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ஏதாவது டேப்லெட் இருந்தால் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை எடுத்த நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. உண்மையிலே வந்துட்டு வெயிட் கூடுமா, ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம், அதற்கு தீர்வு என்ன அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. வாங்க, கர்ப்பப்பை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட பேபி வந்துட்டு ஒரு 10 months வரைக்கும் வந்துட்டு தாங்கி பிடிக்கிறது இந்த கர்ப்பப்பை தான். ஸோ கையளவு இருக்கிற அந்த கர்ப்பப்பை வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பி ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சுருங்கி நல்லா திருப்பியும் வந்துட்டு இதே மாதிரி உள்ளங்கை அளவுக்கு மறைஞ்சு வந்துடுது. ஸோ நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கர்ப்பப்பைக்கு மட்டும்தான் இவ்வளோ தூரம் விரிஞ்சு சுருங்குற அந்த ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்கிறாரு. பட் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம டெலிவரி ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு 45-40 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும். பட் நம்மெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறோம், ஐயோ நம்ம உடம்புல இருந்து ஒரு ஆர்கன் போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். பட் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை, கர்ப்பப்பையை உள்ளே வச்சுக்கலாங்க. பட் அதே இது கர்ப்பப்பையில் வந்து ஒரு நீர்க்கட்டியோ இல்லை கர்ப்பப்பை ஒரு வீக்கமோ இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே சத வளர்ச்சியோ இல்லை ப்ளீடிங் நிறையா போகிறது, இல்லாட்டி உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு சிலருக்கு கேன்சர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைப்பையில் கட்டிகள் இருக்கலாம். அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஸோ ப்ராப்ளம் இருக்கிற அந்த ஆர்கனை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் பாதிப்பாகும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த இது என்னவோ அதுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தாராளமாக நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ்னால எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சொல்யூஷன் பார்க்க முடியும் அப்படின்றது இல்லை. ஏன்னா டேப்லெட் கொடுத்தா சரியாகும் அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீக்கினா தான் பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கர்ப்பப்பையை அகட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் 40-45 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வந்து நின்றுடும். ஸோ நம்ம பிறக்கிறோம், அடுத்து மெனார்கி வருது, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறோம், அடுத்து நம்மளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அடுத்து குழந்தைங்க வராங்க, ஸோ அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறோம், டெலிவரி ஆகிறோம், அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணும்போது அதாவது நம்மளுக்கு அடுத்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வருது. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ஆகுதோ அவங்களுக்குலாம் வந்து மெனோபாஸ் கட்டாயம் நடக்கும். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்துறது பெஸ்ட்டுங்க. கர்ப்பப்பையை நீக்கின நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எனக்கு வெயிட் வந்துருமே நிறையா, நான் என்ன பண்ணட்டும் இப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கர்ப்பப்பை எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும் தான். அது என்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டைப்பை வந்து சேர்ந்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் வரலாம், படப்படப்பு வரலாம், இல்லாட்டினா ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வரலாம், போன் வீக்னஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம். எதுவுமே வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் முட்டைப்பை எடுக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தீர்வு இருக்குது. ஸோ ஹார்மோனல் டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஈஸ்ட்ரோஜன் ஸ்க்ரீம்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போன் ஸ்ட்ரென்தனிங்காக நீங்கள் கால்சியம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் வெயிட் கெயின் அப்படின்றது நம்மளோட ஒரு மித்து தான். ஸோ அது வந்து ஒரு பொய்யான கருத்து தான். நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து கட்டாயமாக வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். பட் நம்ம கர்ப்பப்பை எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலேயே இருக்கீங்க. நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆர்கன் போயிருச்சு அப்படின்றதுலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங்காக இருக்காங்க. ஸோ டிப்ரெஷன்லேயே நிறைய சாப்பிட்டு அண்ட் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 months வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க. ஸோ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருங்க அண்ட் ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்டிவ் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறீங்களோ, நம்ம யூட்ரஸ் ரிமூவலுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, லைக் சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி ஒரு 15 minutes அட்லீஸ்ட் வாக்கிங் போய்க்கோங்க. அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை மெனோபாஸ் ஸ்டேஜ்
ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்கள் டயட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி அந்த ஏஜில் வந்து ரொம்ப வருங்க. ஸோ கால்சியம் டேப்லெட்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டயட்டில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால், முளைக்கட்டின பயிர் வகைகள், சுண்டல் வகைகள் அண்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய நீங்கள் வந்து எடுத்துக்கணும் உங்களோட டயட்டில் வந்து. ஸோ இப்படியெல்லாம் ஹெல்த்தியான ஒரு டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு அடுத்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் மெனோபாஸ் அப்படின்றதும் நேச்சுரல் ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினான் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளோட மூடு சேஞ்சஸ் வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும், திடீர்னு குப்புல வேர்க்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நம்மளுக்கு காமனாக நடக்கிறது தான். ஸோ கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. மெனோபாஸ் அட்டன் பண்ண யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களோட இந்த ஏஜுக்கு வந்துட்டு ரெஸ்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ நல்லா வந்து தூங்கி மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தாலே, ஹெல்த்தியான டயட்டை சாப்பிட்டாலே நம்ம வந்து அண்ட் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணி எப்பயும் போல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலே நம்ம பாடியை நல்லா ஹெல்த்தியாக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.